ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நிலம் தொடர்பான அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று இப்போ தமிழக அரசு தரப்புலேருந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் எப்போ ஜமபந்தி கூட்டம் நடக்க போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஜமபந்தி கூட்டத்தில் கலந்துக்கிட்டால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜமபந்தி கூட்டம், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஜமபந்தி கூட்டம் இந்த ஜூன் 2024 எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது, எந்தெந்த மாவட்டத்தில் எந்த தேதியில் நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜமபந்தி கூட்டத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன பெனிஃபிட் நம்ம அடையலான்னா, நிலம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மனு கொடுக்கலாம் இந்த ஜமபந்தி கூட்டத்தில். அதுபோக இலவச சாக்கடை வசதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட், அதாவது தெருவிளக்கு வேண்டி மனு கொடுக்கலாம். இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி மனு கொடுக்கலாம். சர்வே நம்பரு, சப்டிவிஷன் நம்பரில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு மனு கொடுக்கலாம். ரேஷன் கார்டு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, பெயர் நீக்க முடியல, அது போக புதிய ரேஷன் கார்டு உங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க, ஆல்ரெடி ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மனு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஓஏபி பணம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அல்லது மற்ற வகையான, அதாவது மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவித்தொகை பெற முடியல, அது பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம். ஸோ இதனால் இந்த ஜமபந்தி கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜமபந்தி கூட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டினுடைய ஜூன் மாதத்திலும் பார்த்திங்கன்னா இந்த ஜமபந்தி கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஏன் இந்த ஜூன் மாதத்தில் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபினான்சியல் இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் டு மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே, அதாவது வருவாய்த்துறை மூலமாக கொடுக்கக்கூடிய அனைத்து சர்டிஃபிகேட்ஸு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்கன்னா பசலையாண்டு மூலம்தான் கொடுப்பாங்க. அதாவது பசலையாண்டு அப்படிங்கிறது ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஜூன் கடைசி, அதாவது 30ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நடக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 1433வது பசலையாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் இந்த ஜமபந்தி கூட்டம் நடக்கும். ஸோ இப்போது எந்தெந்த மாவட்டத்துக்கு எப்போல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைமாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. ப்ரௌசர் வந்துட்டு அதில் கூகுளில் டிஎன் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் லிங்காக வரும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தோட லிங்க்கும் இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தோட லிஸ்ட்டும் இங்கே வந்துடும். ஸோ உங்களோட மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ பாருங்கள், ஸோ இப்போ கள்ளக்குறிச்சி அப்படின்னு கொடுக்குறேன். கள்ளக்குறிச்சின்னு கொடுத்ததுமே கள்ளக்குறிச்சியோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம எங்கே போய் இந்த ஜமபந்தியை தேடுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். இந்த சர்ச் பாக்ஸில் ஜமபந்தி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. டைப் பண்ணி சர்ச் கொடுத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு கூட வரலாம். ஸோ நீங்கள் கரெக்டாக ஸ்பெல்லிங் கொடுங்க, ஜமா மட்டும் கொடுங்க. ஜமான்னு கொடுத்து சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள், ஜமபந்தி கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. இதை ஓகே கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஒரு பிடிஎஃப் வரும், அதையும் கொடுத்துருங்க. அதை கொடுத்ததும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகிருக்கும். செய்தி வெளியீடு எண் 297 நாள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1433ஆம் பசலிக்கான ஜமபந்தி அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போகுது. இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில், அதாவது சின்னசேலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 1433ஆம் பசலையாண்டுக்கான ஜமபந்தியை நடத்துறதுக்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ அந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12/6/2024 வரக்கூடிய 20/6/2024 வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த வட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன சேலம் வட்டத்திற்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வடகனந்தல், கச்சிரப்பாளையம், பரிகம், மல்லியம்பாடி, பொட்டியம் உள்ளிட்ட 9 வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களிடமிருந்து பட்டா மாற்றம், வீட்டுமனை பட்டா, நிலப்பட்டா, உட்பிரிவு பட்டா, மின்சார இணைப்பு,
ஸோ நம்ம ஆல்ரெடியே சொன்னதான் நிறையவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மின்சார இணைப்பாக இருக்கட்டும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேம்ப் மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தீர்வு கிடைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, உடனடி தீர்வு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வேறு ஒரு டிஸ்ட்ரிக் பார்க்குறேன். ஸோ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் அப்படியே ட்ராப் டவுன் வந்தேன்னா இங்கேயே ஜமபந்தின்னு கூட இருக்கும். ஸோ கீழே ப்ரெஸ் ரிலீஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்னொரு PDF ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க 11/6 தொடங்கி 26/6/2026, அதாவது இன்னும் 10 நாளைக்கு மேலே இந்த ஜமபந்தி கூட்டம் நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ 10 நாளுமே ஒரே இடத்துல நடக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ சில வருவாய் கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக நடக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு கிராமத்தில் நடக்குதுன்னா நாளைக்கு ஒரு கிராமத்தில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஜமபந்தி கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும். இந்த ஜமபந்தி கூட்டத்தில் போனீங்க, நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாம் சொன்ன அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இதன் மூலம் உடனடி தீர்வு கிடைக்கும். ஸோ மேலும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு ஜமபந்தி கூட்டம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோவுக்கு கீழே. அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் உங்கள் டிஸ்ட்ரிக், அதாவது மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய 39 டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஜம அப்படின்னு டைப் பண்ணுங்கள், இல்லைனா ஜமபந்தி அப்படின்னே கொடுங்க. ஓகேங்களா, கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஜமபந்தி கேம்போட PDF லிங்க் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமத்தில் எப்போ நடக்க போகுது, உங்கள் மாவட்டத்தில் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் இந்த ஜமபந்தி கேம்ப் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ கண்டிப்பாக நிலம் தொடர்பான மற்றும் உங்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் தொடர்பான ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உடனடி தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்களும் இந்த ஜமபந்தி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.